புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜாவேத் ப்ரோவோட இந்த கார் சேல்ஸ் ஸ்டாட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அப்பயே எப்போ பாரு இந்த மாருதி டாப்பில் இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா, இந்த மாதிரி மாறி மாறி வந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்பயுமே நிரந்தரமாக இருக்குது. ஏன்னா அவங்க நம்பர்ஸ் நம்மளால அடிக்க முடியாது. அது ஏன் ப்ரோ அடிக்க முடியல? அதுக்கு தான் லாஜிக் இருக்குதாமா? இருக்கு ப்ரோ, அது நிறைய காரணம் சொல்லலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமாக சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்குங்கிறது மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம தடிக்கு விழுந்தா ஒரு இன்ஜினியர் இருக்கிற மாதிரி தடிக்கு விழுந்தா ஒரு மாருதி ஷோரூம், மாருதி சர்வீஸ் சென்டர்னு நம்ம பார்த்துருவோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஊருக்கு ஃபஸ்ட்டு காருன்னு ஒன்று எல்லாராலையும் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்தது அவங்க தான் 80s டைம் பீரியடில். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது அவங்களோடது. ஸோ அவ்வளோ அங்கே ஆரம்பித்தவங்க, அந்த செக்மெண்ட்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு காரை கொண்டு வரணும்னு ஸ்டார்ட் பண்ணதான் மாருதி. அப்புறம் ஷேர் ஜப்பான் கம்பெனிக்கு போச்சு, நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி பேச வேண்டாம். ஆனால் இப்போ வரைக்கும் மாருதி சுசுகி அப்படிங்கிறது வந்து அந்த டாமினேட்டிங் இமேஜாகவே இருக்குல்ல? ஆமாம், அவங்களோட சேல்ஸ் வந்து நமக்கு அதை எப்பயுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கூட பாருங்களேன், ஜூலையில் 1,37,776 கார்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதே போன வருஷம் 1,37,463. ஸோ அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அது க்ரோத் தான். அப்படியே இருக்காங்கன்னே கூட சொல்லுவோம். எவ்வளவு பெரிய விஷயம். அப்படியே இருக்காங்க. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தா 1,50,000 இருந்த கார் சேல்ஸ் 1,40,000 ஆச்சு, 40,000 இருந்தது 1,37,000 ஆயிருக்கு. ஸோ இந்த சேல்ஸ்ல அந்த கொஞ்சம் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமா மற்ற பிராண்ட்ஸ் வந்து கேட்சப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாருதி அதுல கொஞ்சம் வேக்கப் ஆகி தான் அவங்களோட பில் குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பழையனாக்கு இப்போ இருந்த பழையனா எங்கேயோ போயிருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ராங்க்ஸ்னு ஒன்று கிராஸ் ஓவரில் இறக்குனாங்க. ஸோ நார்மல் பெட்ரோல், டர்போ பெட்ரோல் இறக்குனாங்க. டர்போ பெட்ரோல்லாம் அவங்ககிட்ட பழையனும் செடானில் இருந்தப்போ இருந்தது, அது இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களும் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட வியூவை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஷேர் கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறம் தான் அவங்க உஷாராகி உணர்ந்து இப்போ கொஞ்சம் வருடங்களாக எல்லாமே கொஞ்சம் வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு. எதுவும் ஒரு நாளில் நடந்துடல, ஒரு வருஷத்தில் நடந்துடல, எல்லாம் கொஞ்சம் வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஜென்ரலாக அந்த நம்பர்ஸை மட்டும் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னா நம்ம அப்புறம் பேசலாம். இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல ப்ரோ, ஆமாம் ப்ரோ, இந்த நம்பர்ஸ்ல வந்து இப்போ ஒரு சில டிக்ளைன் ஆயிருக்காங்கல்ல, அதுக்கு ஏதாவது ரீசன் யாராவது ஃபைண்ட் பண்ணாங்களா? இந்த எந்தூசியாஸ்ட் ஏதாவது சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம என்னதான் சேல்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி பேசினாலும் கார் எந்தூசியாஸ்ட்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, நிறைய மேகசின்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம யாரையும் பர்டிகுலராக சொல்ல வேண்டாம். ஆனால் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நிறைய நம்ம சேனல் வியூவர்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் ஒரு காரணங்கள் எடுத்து வைப்பாங்க. அதில் எப்பயுமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் எதை பார்த்தோம்னா மைலேஜ் தான். எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா மைலேஜ், எனக்கு இது மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ மைலேஜ் ஆஸ்பெக்ட்ல வரும்போது எப்பயுமே கொஞ்சம் மாருதி டாமினேட் தான். கண்டிப்பாக மாருதி வந்து ரிலேபிளான இன்ஜின்ஸை ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ மாருதியும் எப்பயுமே டாமினேட் பண்ணுற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வருடங்களாக நம்ம பார்த்தோம்னா இந்த சைனா கூட நமக்கு கான்ஃப்ளிக்ட் ஆக ஆரம்பிச்சது. நம்ம கூட சைனீஸ் ஃபோன்ஸை யாரும் வாங்க மாட்டோம் அப்படி இடையில ஒரு டாபிக் பார்க்க ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் அந்த டைம்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சா இந்தியன் கார்ஸ் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். கரெக்ட். ஸோ நம்மளோட ஓன் கண்ட்ரி கார்ஸை வாங்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் அப்போ மும்முரமாக இறங்குறாங்க. ஸோ அதுவே ஒரு பூஸ்டர் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த கார் கம்பெனி ஓனர்ஸோட பிஹேவியர்னாலையும் சில பேர் இறங்க ஆரம்பிச்சாங்க. உதாரணம் நம்ம ரத்தன் டாட்டா, மகேந்திரா, அவங்க மேலாம் சில பேருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதனாலையும் இறங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்த நம்ம இந்தியன் கம்பெனி கார்ஸோட குவாலிட்டிக்கும் இப்போ இருக்கிற குவாலிட்டிக்கும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நம்ம ஓன் கிரவுண்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற கார்ஸு ஒரு ஜெர்மன் கார் ஆட்டோமேக்கர்ஸோட டிரைவிங் டைனாமிக்ஸை மேட்ச் பண்ணது 80%. குவாலிட்டியில் ஒரு ஹையன் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு XUV 700 அந்த சைஸில் இருக்கிற ஒரு 70 lakhs ஆர் 80 lakhs BMW ஆர் மெர்சிடிஸ் பென்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸை மேட்ச் பண்ணுது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது 30 லட்ச ரூபாய்க்கு எனக்கு என் நாட்டில் எனக்கு ஒரு கார் கிடைக்கிறப்போ நான் ஏன் இன்னொரு காரை பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குவாங்க. இன்னொருத்தவங்க எனக்கு குறைஞ்ச காசில் நான் ஒரு பெரிய காரில் போகணுன்னு ஆசைப்படுவாங்கல்ல, ஸோ அவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்மளோட கரண்ட் ஹோம் கிரவுண்ட் மேனுஃபேக்சர்ஸ் வந்து எல்லாருமே மேலே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக இருந்த மகேந்திரா கார்ஸில் மகேந்திரா ஸ்கார்பியோ எண்ணு வந்து நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பழைய ஸ்கார்பியோ S9 S10 நினைக்கிறேன், சரியா மாடல் தெரில எனக்கு கரெக்டாக, S சீரிஸ்ன்னு நினைக்கிறேன்.
அது மட்டும் கரெக்டாக தெரியல ப்ரோ, நான் பார்த்து சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து அந்த காரை செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த காரை நாங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஊட்டி மலை கூட அந்த காரில் ஏறி இருக்கோம். ஸோ அப்போ ஓட்டினதுக்கும் அந்த கார்ஸை இப்போ ஸ்கார்பியோ என்னன்னு ஒரு நியூ கார் அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஹைவேல மற்ற இடத்துல ஓட்டுறதுக்கும் டிரைவிங் டைனமிக்ஸுக்கு எனக்கு ரொம்ப பெரிய டே நைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ எப்பயாவது ட்ரைவ் பண்ணுற நமக்கே இப்படி இருக்கும்போது கார்லேயே ரெகுலராக இருக்கிறவங்களால எவ்வளோ அழகாக அதை நோட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோன்ஸை சொல்கிறது நாங்கள் ஃபோன் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து எல்லா ஃபோன்ஸையும் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அதில் 4 ஃபோன்ஸை தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் என்தூசியாஸ்டால அதெல்லாம் தெளிவாக சொல்ல முடியும். பட் நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேதர் பண்ணி ஒரு டேட்டாவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எக்ஸாக்டாக உங்களுக்கு பர்டிகுலர் நியூஸ் வேணுன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம கார்தேக்கோ, அப்புறம் ஆட்டோ பண்டிட், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. தமிழ்லேயே நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அவங்கள கூட நீங்கள் பர்டிகுலராக இந்த மாதிரி டேட்டாக்காக நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து நல்லாவே டீட்டெயில்ஸ் வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அழகாக 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அழகாக சொல்லிடுறாங்க. ஸோ அது வந்து இது இப்போ கரண்ட்டாக மகேந்திரா வந்து அந்த டாமினேட் பண்ணுற பொசிஷனை வந்து இறங்க மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு ஸ்பாட்டில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா மகேந்திராவோட சேல்ஸ் பாருங்களேன் ப்ரோ, 49,871 ஜூலையில். ஹூண்டாய்க்கு பாருங்கள் 43,973. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸே ஒரு 5,000லேருந்து 6,000 வந்துருச்சு. அதுவும் தலையில போயிருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து ஹுண்டாய் அங்க இருந்திருக்கு. கரெக்ட். மஹேந்திரா வந்து ஆக்சுவலா 4வது பிளேஸ்ல இருந்திருக்கு போன வருஷம் இதே நேரம். ஆமா. ஆனா இப்போ வந்து அவங்க டாமினேட் பண்ணி செகண்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட். ஸோ இப்போ 4வது டாடா ஆயிட்டாங்க 39,521. சொல்ல போனா இப்போ டாட்டாவோட சேல்ஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணா 44,727 குறைஞ்சு தான் இருக்கு. ஏன்னா டாடா மேல வைக்கிற புகார்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா குவாலிட்டி இஷ்யூஸ் அவங்க கிட்ட இருக்கு. என்னதான் அவங்க ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்தாலும் அவங்களோட ப்ராடக்ட்ல ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி இந்த ஷாமி 50 நல்லா தான் இருக்குன்னு நான் சொன்னாலும் ஹைப்பர் ஓஎஸ்ல நல்ல பர்ஃபெக்ஷன் இல்லைங்க. ஹைப்பர் ஓஎஸ் ஆமா. எப்படி இந்த ஃபோன் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது, ஆனால் பிக்சல் அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லை. ஸோ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் டாடா மேலேயும் அவங்க எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோட குவாலிட்டியில் வந்து இன்னும் ஸ்டில் இஷ்யூஸ் இருக்குது. முக்கியமாக சர்வீஸ் சென்டரில் வந்து லாஸ்ட் ஒரு 4 வருஷத்தில் நான் பார்த்து வச்சு சொல்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் டாடா சர்வீஸ் சென்டர் போனதுக்கும் இப்போ சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கும் நான் சொல்கிற இஷ்யூவை அட்லீஸ்ட் இப்போ அவங்க சரி பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. டாடா வந்து ஏதோ ஓரளவுக்கு, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், லாஸ்ட் 4 இயர்ஸை வச்சு மட்டும் நான் டேட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 இயர்ஸில் அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு 10 to 25% வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இல்லை இந்த டேட்டாலாம் எப்படி அவங்க கண்ணு முன்னாடி வரும் தானே. ஆமாம், இது வந்து சர்வீஸ் சென்டரில் நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாம் நான் கொடுத்தப்போ ஸ்டீரிங் இப்படி தாங்க இருக்கும், ஒரு சைடு லைட்டாக ஓரங்கட்ட தாங்க செய்யும்னே கடைசியில் சரண்டர் ஆனாங்க. இப்போ போனால் இல்லை சார் நாங்கள் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறோம், அட்லீஸ்ட் கேலிப்ரேஷன் அதை மாற்ற ட்ரை பண்ணுறோன்ட்டு வார்த்தை அவங்க கையில் வாயிலிருந்து இப்போ வர்ற அளவுக்காவது மாறி இருக்காங்க. சரி இஷ்யூஸ் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இது இப்படி தான் சார் இருக்குன்னு சொன்னவங்க, சார் இது இஷ்யூ தான் சார், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு, நாங்கள் எப்படியாவது அதை நாங்கள் சரி பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சொல்லலை, இப்போயும் சரி பண்ண ட்ரை பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து மனசில் வச்சுக்கணும். டாட்டா கார்ஸ் வாங்குறீங்களா, நம்ம டாட்டாவை ப்ளேம் பண்ணல, ஏன்னா நானும் இருக்கிறது தானே சொல்கிறோம், டாட்டா ஓனர் தான், டாட்டா கார் தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ மகேந்திரா, ஹூண்டாய் வந்து 3rd, டாட்டா வந்து 4th. இந்த டொயோட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் சொல்லுங்கள், டொயோட்டா வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கிளவரான ஆள். அவன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்தியா விட்டு போயிருக்கணும், இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைன்னு சொன்னவன். ஆனால் இப்போ வந்து சஸ்டெயின் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான் இந்தியாவில். அழகாக மாருதி சுசுகி கூட டைப் பண்ணி, அது வந்து எப்படின்னா வின் கான்செப்ட் தான். டொயோட்டாவும் வின் ஆனாங்க, மாருதி சுசுகியும் வின் ஆனாங்க அந்த இடத்துல. ஸோ 2 பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் கிடச்சனால தான் போயிட்டுருக்காங்க. ஸோ டொயோட்டா 29,159. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் ரொம்ப ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, லைட்டாக டிக்ளைன். ஹுண்டாயில் வந்து என்னது ஆராவா ஏதோ ஒரு கார் ஒன்று சுற்றிட்டு இருக்கே, ஹுண்டாயில் ஏதோ ஒரு கார் இப்போ ஒன்று நிறைய டாக்ஸி கூட ஓடுது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது ஒரு கார் இருக்கு நிறைய, அது வந்து ஒரு செடான் கார் மாதிரியே. கரெக்ட் அந்த கார் தான். அந்த கார் வந்து நல்ல கார் தான், பட் அதோட சேல்ஸ் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காம்பேக்ட் செடான், அதாவது சப் 4 மீட்டரில் செடான் டைப் மாடலில் இருக்கிற எந்த கார்ஸுமே இப்போ சேல்ஸ் இல்லை. இப்போ அதாவது அந்தளவுக்கு சேல்ஸ் இல்லை. இப்போ ட்ரெண்ட் வந்து இந்த நம்ம எஸ்யூவி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாமே எஸ்யூவி கிடையாது தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் அந்த நேம்ல இருக்கிற கார்ஸ், அதனால தான் நாங்கள் அதை எஸ்யூவின்னு சொல்கிறோம். உடனே நீங்கள் அது ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அது வந்து லேட்டர் ஆன் ஃப்ரேமில் இல்லைன்னு வந்துடாதீங்க ப்ளீஸ். இல்லை இது எப்படி இருக்குன்னா எல்லாருமே ஃப்ளாக்ஷிப் தானே ப்ரோ. 30,000 ரூபாய் கேட்டால் ஃப்ளாக்ஷிப் கீழே இருங்கிறான், அப்புறம் 1.5 லட்ச ரூபாய்க்கு பார்த்தாலும் ஃப்ளாக்ஷிப் கில்லர் இருக்கு. இங்க தான் ஃப்ளாக்ஷிப் கில்லர். சோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. சோ கியா பாத்தீங்க, இவன் மட்டும் எப்படி ப்ரோ இவ்வளவு தூரம் வந்திருக்கான்? இப்போ கியா வந்து ஓகே ஒரு இம்ப்ரூவ்மென்ட் காட்றான், பட் சம்பந்தமே இல்லாம ஸ்கோடா எங்கேயோ அடிச்சு தூக்குன மாதிரி இருக்கு. அது வந்து ஸ்கோடாவோட ஒரு புது கார் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருந்தது, ஸ்கோடா கைலாக் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஜெர்மன் கார் நீங்க வாங்கணும்னா
போலோ தான் இருந்தது லாஸ்ட்டாக. கம்மியான ப்ரைஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போலோ தான் இருந்தது. ஸ்கோடாலையும் அதே மாதிரி ஒரு சின்ன கார்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. பட் இப்போ யார்ட்டையுமே அந்த ஒரு காம்பேக்ட் கார்ஸ், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜெர்மன் கார்ஸுங்கிறது கிடையாது. ஸோ ஒரு ஜெர்மன் கார் வாங்கினா நீங்கள் அது 10 lakhsக்கு மேலே தான் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணணும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். அப்படி இருக்கும்போது 10 lakhsக்கு மேலே யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவாங்க? ஒரு எந்தூசியாஸ்ட் மட்டும் தான் வாங்குவாங்க. ஸோ எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நீஷான ஆடியன்ஸ் தான். எப்படி ஃப்ளாக்ஷிப் வந்து ஃபோல்டு வாங்கினா அப்படின்னா 1,60,000 வேணும்ன்ற மட்டும் தான் போய் வாங்குவான். அது எனக்கு வேணும், அது வந்து என்னோட ரெக்குவயர்மெண்ட்ல இருக்கு அப்படின்னும் போது அவங்க செலவு பண்ணி வாங்குவாங்க. கரெக்ட் தான். ஸோ ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்ட் மட்டும் தான் போயிட்டு ஜெர்மன் கார்ஸை கண்டிப்பாக பிக் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பான். போலோ காரை இன்னமும் யார் வாங்கிட்டு இருப்பான்னா அந்த எந்தூசியாஸ்ட் மட்டும் தான் வாங்குவான். சும்மா இருக்கிற ஆளாக வாங்க முடியாது. ஏன்னா போலோ காரை வாங்கிட்டு அவன் சர்வீஸ் சென்டரில் ஏதாவது ஒரு இஷ்யூன்னு போய் கொடுத்தான்னா பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. இல்லை, ஆள் இருக்கும் ப்ரோ, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற காசையும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கணும். எப்படி நீங்கள் ஐஃபோனுக்கு ரெடியாக இருக்கீங்களோ ஒரு அதிகமான ஸ்பெண்ட். ஆனால் இப்போ வோல்க்ஸ்வாகனோட ஆனால் இப்போ வேற ப்ரோ. நான் எப்படி சொல்கிறேன்னா இந்தியா 2.1 அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் நிலைமை. ஸோ எல்லாமே காஸ்ட் அதிகமாக தான் இருந்தது. இந்தியா 2.0க்கு அப்புறமும் காஸ்ட் அதிகம் தான். பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்ஸில் மேக்ஸிமம் 80% கிட்ட நினைக்கிறேன். அது பர்சன்டேஜ் நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், எவ்வளோங்க எக்ஸாக்டாக தெரில. ஸோ நிறைய பார்ட்ஸ் வந்து இப்போ இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக கிராஸ் ஒர்த்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற கார்ஸ் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க உள்ளக்க வந்து கிராஸ் ஒர்த்தியாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட்டை பற்றி மட்டும் இங்கே பேசலை. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஜஸ்ட் இல்லை இதெல்லாமே ஃபேக்ட் தான் ப்ரோ. இதெல்லாமே 100% அக்செப்டபிள். ஏன்னா இப்போ சொல்லணும்னா ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்கு எப்பயுமே இன்ஜினியரிங் தான் ஃபேக்ட்டு. ஏன்னா நம்ம சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ லா ஆஃப் ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தீக்குச்சி வச்சு எப்படி ஒரு வெயிட்டை வந்து நிற்க வைக்க முடியும்லாம் கூட காட்டுவாங்க. சம்மந்தமே இருக்காது. ஒரு தீக்குச்சியில் எப்படியா 4 கிலோலாம் தொங்க விட்ற அப்படி இருக்கும். நம்ம நார்மலாக தூக்குனா நாங்கள் உடையிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில ஆங்கிளில் அதுக்கு ஒரு சில முட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சில சிஸ்டம்லாம் வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்ஸில் S25 எட்ஜ் எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, தின்னான ஃபோனு வாழ்ச்சோன்னு வளைஞ்சிட போதுன்னு நினச்சாங்க. பட் ரொம்பவே ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி நல்லா இருந்தது. நானும் பார்த்தேன் ப்ரோ, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி சர்ப்ரைசிங்லி குட். ஏன் அப்படின்னா அங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் வந்து அதுக்கேற்ற மாதிரியான லேயர்ஸ் அண்ட் பொசிஷனிங் மாத்தி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரே மாதிரி 3 வந்து ஷீட் ஒன்னா இருக்கிறதுக்கும் அதுக்கு இடையில கிறிஸ் கிராஸா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்ததுன்னா வளைக்கும் போது கரெக்டா வளையாது. கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி அவங்க உள்ள ஒரு சில விஷயங்கள் மாற்றுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மாருதி டிசைர். நம்ம எல்லாருமே மாருதி டிசைர் கிண்டல் பண்ணியிருப்போம். பட் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் மாருதி டிசைர் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 5 ஸ்டார் ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங் மாருதி டிசைர்ல ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங். நீங்கள் ஷாக் ஆவீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி மாருதி 5 ஸ்டார் வச்சிருந்தான். அது என்ன காரு? எஸ்-கிராஸ். ஓ எஸ்-கிராஸா? எஸ்-கிராஸ் வந்து 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட், அதில் ஹைபிரிட் இன்ஜினோடையும் வந்திருந்தது. அந்த கார் 5 ஸ்டார் ரேட்டட் ஆசியன் என்கேப்பில் இதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தது. அந்த காரை ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ கிடையாது. ஒரு 3 எஸ்-கிராஸ் வந்து நான் சும்மா பார்த்தோம் நேரில் போயிட்டு. ஏன்னா மாருதி சுசுகி கார்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை பார்க்கறதுக்காக நாங்களாம் போயிருந்தோம். போகும்போது பார்த்தா இதில் வேற ஷோரூம் வேற மாறும் இல்லையா? நார்மல் மாருதி சுசுகி ஒன்று இருக்கும். ஆமா, அரேனா ஒன்று இருக்கும், நெக்ஸான் ஒன்று இருக்குமா? நெக்ஸா போனா பெலனோ தான் என்ட்ரி. ஆமா, என்ட்ரி லெவலே பெலனோ தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் மாடல் 2016 நினைக்கிறேன். பெலனோ வச்சு தான் அவங்க நெக்ஸாங்கிற ஒரு ஷோரூமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அத பிரீமியம் லைன் மாதிரி. உள்ள போனா எஸ்-கிராஸ் எப்படி இருந்ததுன்னா, என்ன தம்பி இவ்வளவு லென்த்தியா இருக்கு. அந்த சன்னின்னு ஒரு கார் இருந்ததுல வோல்க்ஸ்வாகன், அது சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? இது நிசான் சன்னி வந்து கார் அப்படின்னு என்ன கேட்டா நீளமா இருக்கு அப்படி. அந்த கார்ல டிராவல் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும் அந்த காரோட பேக் சீட் எப்படி இருக்குன்ட்டு. நீங்க கால் மேல கால் போட்டு உட்காரலாம். அவ்வளவு லென்த், அவ்வளவு. அதாவது பின்னாடி பேக் சீட்டுக்கு நீங்க உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கலாம். அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும். ஓ, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும்? ஆமா, அவங்க ஃப்ரண்ட் சீட்டுக்கும் பேக் சீட்டுக்கும். நீங்க அந்த சீட்டை மட்டும் தள்ளி போடவே தேவையில்ல. ஆல்ரெடி அவங்க உட்காந்துருக்க லெவல்லே அவ்வளவு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நிறைய பேர் வந்து வயசானவங்களுக்குலாம் இந்த காலை மடக்கி உட்கார்றது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கும். அந்த கார்ல வந்து நான் எங்க ஊர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் நான் பேக் சீட்ல தான் நான் டிராவல் பண்ணேன். எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் ஃபேக்ட் தான் இது. ஆட்ல ஆனா அவங்க அதெல்லாம் ஏன் ப்ரோ காட்ட மாட்டாங்க? எனக்கு இது புரியவே மாட்டேது. ஆட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கார் வந்து லென்த்தியா இருக்கான், கார்னு இழுப்பான். என்னடான்னு கேட்டா அவ்வளவு லென்த்தியான கார். டேய் லென்த்தியான கார் இருக்கட்டும்டா, உள்ள வந்து உங்களுக்கு லெக் ரூம் அவ்வளவு பெருசா இருக்கு, அதுவும் எங்க ஃப்ரண்ட்ல இல்ல பேக்லன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன்னா எவ்வளவு பேர் அதை யோசிச்சிருப்பாங்க. அப்படி அதுக்கு ஒரு பெஸ்ட் இதுதான் ஹோண்டா ஜாஸ். ஹோண்டா ஜாஸ் கார் வந்து ரொம்ப 4 மீட்டர் சப் 4 மீட்டர் கார் தான். ஆனா ஹோண்டா ஜாஸோட பேக் சீட்ல நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும். ஆனா சைட்ல இருந்து பார்த்தா அது ஷார்ட்டான கார் மாதிரி தான். ஆனா அது சப் 4 மீட்டர் கார் தான். ஆனா இன்ஜினியரிங் அப்படி அவன் பண்ணியிருப்பான். ஹோண்டா வந்து எப்பயுமே ஸ்பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். உள்ளக்க அவன் வந்து அந்த வதாவதான அந்த ஃபீச்சர்ஸ், அதை கொரியன் ஆட்டோ மேக்கர்ஸ் மாதிரி கிடையாது ஹோண்டா. எப்பயுமே ஜப்பான் காரை எப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகணும் இருக்கிறது, இல்லைன்னா அவன்கிட்ட இருக்காதுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் ஹோண்டா. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் லேட்டாக தான் வரும். ஓகே ஓகே, அடாப்ட் எல்லாம் ஆக மாட்டான். அது ஹோண்டா ஏன் அப்படி அடமெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரியல. அவங்களோட இன்ஜினுக்கு அதுக்கும் அவங்க
எங்கேயோ இருந்திருக்கணும். ஏன்னா அவங்களோட 1.5 1.2 அவங்களோட அந்த இன்ஜினோட ரிலையபிலிட்டிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் ஏன்னு தெரில, ஹோண்டா நல்லா வந்தால் நல்லா இருக்குங்கிறது ஏன் எண்ணம். கரெக்டு தான். ஆமாம், இல்லை ஹோண்டா மட்டும் இல்லை, இப்போ டொயோட்டாவும் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் இந்த ஜாப்பனீஸ் அப்படின்னாலே சரண்டர் சார் அப்படின்ட்டுருவாங்க. அதாவது எல்லாமே நோ நான்சென்ஸ் கார் அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா ஹோண்டா எடுத்துக்கிட்டாலும் நோ நான்சென்ஸ் கார் தான். இப்போ நம்ம டொயோட்டா எடுத்துக்கிட்டா நோ நான்சென்ஸ் கார் தான். ஏன்னா ஓடும், அது பாட்டுக்கு ஓடும். அந்த இன்ஜினில் வந்து குறை அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆடே நிறையா போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கார் வந்துட்டு இருக்கோம், ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்க மாதிரி ஒருத்தவங்க வந்து லிஃப்ட் கேட்பாங்க. அப்போ பார்த்துட்டு நிப்பாட்ட போயிட்டு டக்குன்னு எடுத்துருவான். ஏன் நிப்பாட்டில் அப்படின்னா தட் இஸ் டொயோட்டா, அது ரிப்பேர் ஆக சான்ஸே இல்லைன்னு சொல்லி ஆடே அவங்களோட அப்படி தான் புஷ் பண்ணுவாங்க. டொயோட்டா வருது, பழைய ஆட்ஸ் யூடியூப்ல இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு டொயோட்டாக்கு வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி ஹோண்டாக்கும் இருக்கு. அவங்க இன்ஜின்ஸ் வந்து ரொம்ப ரிலையபிளான இன்ஜின்ஸ். இல்லைண்ணா இப்போ ரீசெண்டாக ப்ரோ நம்ம இந்த இப்போ நம்ம வீட்லேயே குவாலிஸ் தானே இருக்குது, பழசு தானே, 2000 February மாடல் அது. ஆனால் எந்த ஒரு மெக்கானிக் யாரை மீட் பண்ணாலும் எல்லாரும் சொல்கிறது தான், ப்ரோ இது இன்னும் ஓடும், இது ஆக்சுவலாக இந்த இன்ஜின்லாம் நீங்கள் 4 lakh kilometers ஈஸியாக ஓட்டலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம லைட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிலையபிலிட்டி இருக்கு. ட்விட்டர்லயோ யூடியூப்ல ஏதோ நிறைய பேர் கூட பேசியிருப்பாங்க அதை பத்தி. நம்ம 10 லட்சம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓடின இனோவா கார் ஸ்டில் ரன்னிங் அப்படின்ட்டு அந்த ஓடின 10 லட்சம் கிலோமீட்டர் இனோவா கார் ஒரு டிரைவர் வந்து போட்டோ எடுத்து போட்டிருப்பாரு. ட்விட்டர்ல யூடியூப்ல இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் கூட அந்த டைம்ல இதை டாக் ஆஃப் செட் வேணா பேசினாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தேடி பாருங்க, கிடைக்கும். அந்த அளவுக்கா அதோட இன்ஜின் அவ்வளோ இது பண்றாங்க, ட்ரஸ்ட் பண்றாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஃபீச்சரே இல்லாத ஒரு டொயோட்டா இனோவாவை 35 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஏன்? கரெக்டு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனோவா கிறிஸ்டாவில் டீசல், அந்த டீசல் வண்டியை கம்பெனி நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா டொயோட்டாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நல்லா ஓடுறப்ப தான் அந்த காரை நிப்பாட்டிட்டு அடுத்த மாடல் இறங்கும். அது அவனோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி தான் டொயோட்டா நீங்கள் வச்சிருக்க காரையும் நிப்பாட்டிட்டு இனோவா கார் வந்துச்சு. இனோவா காரை நிப்பாட்டிட்டு தான் இப்போ ஹைக்ராஸ் அந்த ஹைப்ரிட் அடுத்த இது நான் விட்றேன், அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் விட்றேன்னு சொல்லிட்டு மோனோகாக் பில்டில். இதுக்கு மாதிரி இருந்ததெல்லாம் லேட்ரான் ஃப்ரேமு. எப்படின்னா நம்ம டொயோட்டா ஹைக்ராஸ், அதாவது இனோவா நீங்கள் சொன்னீங்க கிறிஸ்டா அந்த மாடலில் டீசல் வண்டி, அந்த டீசல் வண்டி நிப்பாட்டிட்டு ஒன்லி பெட்ரோல்னு கொண்டு வந்தான். ஆனால் எப்படி ஷோரூம்லேயே ஆர்டர் எடுக்கலை. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் கார்ஸை வந்து நாங்கள் அந்த இதில் ஆர்டர் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். ஆனால் கஸ்டமர்ஸோட டிமாண்ட்னால திருப்பி அதை கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டுக்கு. ப்ரொடக்ஷன் யூனிட்டே க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு காருக்கு திருப்பி வந்தது இந்த கார் தான் இந்தியாவில். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கரண்ட்டாக லாஸ்ட் ஒரு 10 years எடுத்துக்கங்களேன், இந்த கார் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு, இனோவா கிறிஸ்டா. ப்ரோ எவ்வளோ திரும்ப சேல் ஆகுது. நான் எங்கே போனாலுமே கிறிஸ்டா பார்க்குறேங்க. அதாவது ஹைவே டிரைவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இனோவா நீங்கள் வந்து போகிறப்ப பார்த்தே தீரணும் ஒரு இடத்துல. கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஒரு இனோவாலாம் இல்லை, நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நேற்று வந்தவாசி போனேன், சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துட்டேன். இதில் நம்ம குவாலிஸ்ல தான் போகும்போது நிறைய இனோவா தான் பார்த்தேன், இனோவா கிறிஸ்டா தான் பார்த்தேன். ஒரே ஒரு பழைய இனோவா பார்த்தேன், மீதிலாம் கிறிஸ்டா போன வண்டி. அது அந்த அளவுக்கு டொயோட்டா வந்து பேர் வாங்கி வச்சிருக்காங்க ப்ரோ. நீங்கள் கேட்டிங்களா ஸ்கோடா, நம்ம ஸ்கோடா வந்து டைவர்ட் ஆகிட்டோம். பட் வந்து அந்த கைலாக்குங்கிற அந்த ஒரு மாடல் தான் இப்போ ஸ்கோடாவை வந்து புஷ் பண்ணியிருக்கு, இவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஸ்கோடா ஒர்க்ஸ் வேகனோட கவுண்ட் எடுத்து பாருங்க, 3212ங்கிறது ஒர்க்ஸ் வேகனுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் இயரோட அவன் குறைஞ்சிருக்கான். ஆனா ஸ்கோடா லாஸ்ட் இயர் வந்து 2103. ஆனா இந்த தடவை பாருங்க டபுள் த டைம் வந்திருக்கான். ஏன் அப்படின்னா அண்டர் 10 lakhsல ஒரு கார் உங்களால ஜெர்மன் கார் வாங்க முடியுது. ஜெர்மன் கார் அண்டர் 10 lakhsல கிடைக்குதுங்கிறப்ப யார் வாங்காம இருப்பா? கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா அதுல இருக்கிற சிக்னேச்சர் பிளஸ் வேரியன்ட்லாம் பாருங்களேன், அண்டர் 9.99 lakhsலயே உங்களுக்கு 1 liter டிஎஸ்ஐ இன்ஜின் 1 literல எவன் கொடுப்போம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் பேஸ் வேரியண்ட்டே வாங்கிடுங்க. பேஸ் வேரியண்ட் வாங்கிட்டு அலாய் வீலை மட்டும் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அவன்கிட்டே அஃபிஷியலாக கொடுத்துருங்க. ஏன்னா ஜெர்மன் கார்ஸ் வந்து நம்ம வெளியே டச் பண்ணிட்டோம்னாலே உள்ளக்க இல்லை அது இல்லைன்றவான். மற்ற காரை கூட எதாவது சொல்லி சமாளிச்சிக்கலான்னு வைங்க. ஸோ பெட்டர். ஆமாம், ஷோரூம்லேயே கொடுத்து மாற்றிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நமக்கு சிஸ்டம் கிடச்சிருச்சு. பேக் கேமரா அவனே போட்டு கொடுக்க சொல்லிடுங்க. 4 அலாய் வீல் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. இப்போ 7.89 lakhs ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். 8 lakhsனே வச்சுக்கோங்க, 9 lakhs. ஸோ ஜிஎஸ்டி அது இதுன்னு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 15% வச்சுக்கோங்க. எல்லாம் சின்ன சின்னதாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அண்டர் 10 lakhsல ஒரு ஜெர்மன் கார் 1 liter டிஎஸ்ஐ, அதே இன்ஜின் தான் டைகூன்லேயே இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த லிஸ்ட்டு பார்க்கும்போது ரெனால்ட்டு, நிசானு எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் ரெனால்ட் வந்து இப்போ ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்கான் ட்ரைபருக்கு. அந்த செக்மெண்ட்டில் sub 4 மீட்டரில் 7 seater வெஹிக்கிளே கிடையாது. அவன் இன்ஜின் வந்து ஸ்டில் 1 liter இன்ஜின் தான். நீங்கள் வந்து பவர் எதிர்பார்க்கக்கூடாது, 72 bhp கிட்ட தான் இருக்கும். பட் இருந்தாலும்
அவனோட ஸ்பேஸ் யூட்டிலிட்டி அந்த ஹோண்டா ஜாஸுக்கே போட்டி போடுவாங்க. ஏன்னா சப் 4 மீட்டரில் ஒரு கார் 7 பேரை தூக்கிட்டு போகுது. பவர் இல்லை, அதை பற்றி யோசிக்காதீங்க. அந்த ரேஞ்சில் வேறு எந்த பிராண்ட்லேயும் கார் கிடையாது. புரியுது. நம்பர் ஆஃப் காரே கிடையாது, இவன் ஒருத்தன் தான் இருக்கான். டிரைவர் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். நிசான் எடுத்துக்கோங்க, 2011 1420 தான் இப்போ வந்திருக்காங்க லாஸ்ட் இயருக்கு. இப்போ கம்பேர் பண்ணும்போது மேபி என்ன நிசான் வந்து அவனோட ஆப்ரேஷன் இந்தியாவில் க்ளோஸ் பண்ணுறேன்ட்டு சில நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதனாலேயே இருக்கலாம். ஆனால் என்ன தான் தெரிஞ்சாலும் நிசான் க்ளோஸ் பண்ணாலும் ரெனால்டு வந்து டேக் ஓவர் பண்ணிடுவான். இந்தியா ஆப்ரேஷன்ஸை கண்டிப்பாக டேக் ஓவர் பண்ணிடுவான். ஏன்னா அவங்களோட இது இன்னமும் இருக்குது, இங்கே டைப் இருக்குது ரெனால்டு நிசானில். ஸோ ஆனால் அந்த கார் தான், ஒரே கார் தான் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கான். பட் ஃபேஸ் லிஃப்ட்டும் கொடுத்துட்டான். ஸோ அது நிசான், அதுவும் ஒரு ஜப்பான் கம்பெனி. ஆனால் அதே இன்ஜின் தான், அதே 1 லிட்டர் இன்ஜின் தான் ரெனால்ட்லாம் இருக்குது, அதே 1 லிட்டர் இன்ஜின் தான் நிசான்லேயும் இருக்குது. அந்த 1 லிட்டர் இன்ஜின் வச்சு தான் இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதில் டர்போ ஆட் பண்ணுறாங்க, இல்லை டர்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ எக்ஸ்ட்ரா எல்லாம் விட்டாங்க, ஆனால் அது இந்தியாவுக்கு செல்லாது. ஏன்னா அது விலை வேறு. இவன் எப்படி ப்ரோ அந்த சிட்ரியானை லாஸ்ட் டைமே நம்ம அடிச்சிட்டோம் நிறையா. சிட்ரியானும் ஜீப்பையும் அவங்க எல்லாம் டிரைவிங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற ஆளுங்க ஜீப்பெல்லாம். இது சிட்ரியானுங்கிறது டிரைவிங்கையும் கம்ஃபர்ட்டையும் மேட்ச் பண்ணுற ஆள். அவனோட சஸ்பென்ஷன் வந்து அந்த செக்மெண்ட்டில் வந்து பெஞ்ச் மார்க் எப்பயுமே சிட்ரியானோட சஸ்பென்ஷனுங்கிறது. அதுலேயும் பசால்டன் கார் வந்துச்சு, இன்னும் அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. என்னைய கேட்டால் அவங்களோட மார்க்கெட்டிங் டீம் தான் காரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் நல்ல பொருளை பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் வேணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஷோரூமாக நிறையா வைக்கணும். இதெல்லாம் இருக்கிறதே தெரியாது. ஷோரூம் இருக்கிறத நிறைய கூட பார்த்துருக்கேன் ப்ரோ. ஷோரூம் வந்து ஃபியாட்டோட கம்பெனி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அதே ஜீப் ஷோரூம் தான் சிட்ராயன் காரும் நிற்கும். லாஸ்ட் டைமே நம்ம சொல்லியிருப்போம்ல, நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு ஜீப் கார் வாங்க போனாலும் அதே ஷோரூமில் தான் வாங்குவீங்க. 8 லட்ச ரூபாய்க்கு சிட்ராயன் C3 பேஸ் வேரியன்ட் வாங்க போனாலும் அதே ஷோரூமில் தான் வாங்குவீங்க. பரவாயில்ல, எல்லாம் ஒரே குரூப் தானே, ஸ்டெலாண்டிஸ் குரூப் தான். ஜீப்பும் டிக்ளைன் ஆயிருக்காங்க மொத்தம். ஆமாம், அதாவது ஜீப்ட வேற ப்ராடக்டே இல்லையே ப்ரோ. யோசிச்சு பாருங்க, ஒன்று ஜீப் மெரிடியனு, அதை விட்டிங்கன்னா ஜீப் ரேங்லர்னாரு. எடுத்தானே 25 லட்சம், இல்லைனா 40 லட்சம், இல்லைனா நீ 1 கோடிக்கு மேலே தான் போகணும். ஏன் வாங்குவான் போய்? அதுக்கு இன்னொரு காரணம் நம்ம மகேந்திராவையும் சொல்லி தான் ஆகணும். என்ன கார் விட்டாலும் அதே மாதிரி ஒரு கார் நம்ம ஊரில் இருக்குது, காவாசி விலைக்கு. நான் ஏன் போய் ஜீப் வாங்க போகிறேன்? கரெக்டு தான். ஆமாம், அங்கே நீங்கள் ரேங்லர் தொட்டிங்கன்னா நான் தார் ராக்ஸ் வச்சுருக்கேன். அங்கே நீ ஜீப்பை தொட்டேன்னா அப்பா ஜீப் மாதிரியே பாரு. நான் அப்படியே தார் வச்சுருக்கேன்னா இல்லையா 2 டோரு. சரி 2 டோர் 4x4 வேணாமா? சரி இது வாங்கிக்க, ரியர் வீல் டிரைவ் வாங்கிக்க, என்கிட்ட அதுவும் இருக்குது. உண்மைதான். இதெல்லாம் நம்ம ஊர் மக்களோட மைண்ட் செட்டும் அதுதானே. கம்ஃபர்ட், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா போதும். நானுமே அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா கொடுக்குறேன்னா 110 ரூபாய்க்கு உள்ள பொருள் 100 ரூபாய் கிடைக்குதா? அப்போ அங்கே போய் அப்படிதான் பார்ப்பேன். நானா அப்படிதான் ஃபேக்ட் தாங்க. ஃபோன் வாங்கும்போது நமக்கு அப்படி தானங்க இருக்குது. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நம்மளோட அட்வான்டேஜை தான் பார்ப்போம். ஸோ அதனால மாஸ் தான். ஆக மொத்தம் எப்பயும் மாதிரி மாருதி வந்து டாப்பில் இருக்குது, மீதி எல்லாரும் அப்படியே அதுக்கு. இது எல்லாமே நம்ம ஆட்டோ பண்டித் அப்படிங்கிற இதில் தான் வழக்கம் போல் எடுத்துருக்கோம். ஜஸ்ட் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றோம். அண்ட் ஆல்சோ கார் தேக்கோலையுமே இந்த இதை வச்சு அவங்க ஒரு அனாலிசிஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஏன் இப்படி வித்துருக்குன்னு. அவங்க ஒரு அனாலிசிஸ் இதையும் பார்த்தேன் ப்ரோ. இதுவும் ஒரு 3 காராவது பார்த்தேன், எர்டிகா. அதாவது இனோவா வாங்க முடியாது, ஆனால் நம்ம வந்து 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்னா மாருதி ரிலையபிள் இன்ஜினில் எர்டிகா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லைனா அதே இது நீங்கள் சொன்ன மாதிரி அரேனாலனா இங்கே நம்ம ப்ரீமியம் ஷோரூம் நெக்ஸா அங்கே போனீங்கன்னா XL6 அதே கார் தாங்க, அதே இன்ஜின் தான். ஆனால் கொஞ்சம் லுக்கு எல்லாமே கொஞ்சம் அப் மார்க்கெட் ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸாவில் போனீங்கன்னா நெக்ஸாக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்தே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அரேனாக்குள்ளேயும் போங்க, நெக்ஸாக்குள்ளேயும் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஷோரூம்லேயே டிஃப்ரென்ஸ், ஷோரூம்லேயே வித்தியாசம் தெரியும். ஷோரூம் பிஹேவியர்லையுமே நல்லா இருக்கு ரெண்டுமே. ஆனால் நீங்கள் நெக்ஸா போங்களேன், ஒரு லைட்டாக ஒரு சின்ன ப்ரீமியம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை பண்ணி தானே ஆகணும் அந்த மாதிரி. ஆமாம், உண்மை அதுதான். அதுதான் அவங்களோட அதுதான் நடந்திருக்கு. சூப்பர், அவ்வளோதான் ப்ரோ. வேற லெவல் செம்ம டேட்டா. மொத்தம் வந்து இன்னும் அன்டிஸ்பியூட்டட் கிங்காக மாறுதி இருக்கு. அது மட்டும் தெரியும். அவனை அடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாம் வந்து ஒரு நாளில் நடந்துடாது. இது எல்லாமே ஒரு 2 to 3 years ஆகும் மினிமம். அதுக்கும் மேலே தேவைப்படும். கரெக்ட். கடைசியில் பார்த்தா 10 வருஷம் ஆகிடும் போல. ஆனால் அதுக்குள்ளே அவன் அந்த 10 years ஆஃப் டைம் அவனுக்கும் இருக்குது. அவன் ஏதாவது கிரவுண்ட் பிரேக்கிங் இதுக்கு கார் கொண்டாந்தானே முடிஞ்சு. கண்டிப்பாக ப்ரோ, அவன்கிட்ட எல்லாமே நோ நான்சென்ஸ் தான். அவன்கிட்ட ஃபீச்சர்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ கொண்டு வந்துட்டான், பில்டு குவாலிட்டி இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதே வேகத்தில் போனால் அடுத்த 5 வருஷம் இவங்க பிடிக்க வர்றப்போ அவனும் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ இவனுக்கும் மற்ற பிராண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு 20% இருக்கலாம். ஆனால் இவனோட ஷேரை வந்து அவன் காப்பாற்றிக்க தான் ட்ரை பண்ணுவான். இதுக்கப்புறம் அவன் லூஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்கிறது ஃபேக்ட் தான். நான் என்னோட ஒரு ரன் பண்ண முடியாது ப்ரோ. இவ்வளோ ஷோரூம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ வச்சுட்டு ப்ரொமோட்லாம் பண்ண முடியாது. ஸோ சேல்ஸில் வந்து அவங்க எடுக்கிற காசும் சர்வீஸில் எடுக்கிற காசையும் வச்சு தான் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு இவ்வளோ பெரிய இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அவங்களோடது வந்து எப்படின்னா குவான்டிட்டி மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்களேன். குவான்டிட்டியில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், நிறையா விற்றுக்கிறேன், கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் லாபத்தை, அந்த மாதிரி மென்டலில் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாத்தோட சர்வீஸு காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஜெர்மன் ஆட்டோமேக்கர் நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசியிருப்போம். ஜெர்மன் ஆட்டோமேக்கர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சர்வீஸ்ன்றான், இல்லைன்னா 15,000 கிலோமீட்டர்ன்றான். மற்ற காரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,000 கிலோமீட்டர்லேருந்து 7,000 கிலோமீட்டரில் சர்வீஸ்ன்றான், இல்லை 6 மாதம் இன்டர்வல்ன்றான். கடைசியில் பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வந்து முடியுது. இப்போ நார்மல் சர்வீஸில் போனீங்கன்னா 5,000லேருந்து 6,000 5,000 வச்சுக்கோங்க நார்மல். அடுத்த சர்வீஸில் 5,000, அடுத்த மெயின் சர்வீஸுமா ஒரு 1,500லேருந்து 2,000 எக்ஸ்ட்ரா ஆகும். வீல் அலைன்மெண்ட் ஏதாவது பார்ப்பீங்க. அப்படி இப்படி ஒரு 12,000 வச்சுக்கோங்க. 12,000 போதும். 12,000 ஒரு நார்மல் காருக்கு வருது. இப்போ ஒரு ஜெர்மன் கார் எடுத்துக்கலாம், நார்மல் சர்வீஸுக்கு வந்து ஒரு 15,000 வருது. 15,000 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டினீங்கன்னா அது வேற காஸ்ட்டு, நம்ம அதை பற்றி பேச மாட்டோம். ஒன்லி சர்வீஸ் 15,000 வருஷத்துக்கு இருக்க. 12,000 15,000 இப்போ 3,000 தான் நான் வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா போடுறேங்கிறப்ப ஜெர்மன் கார் வாங்குவானா நம்ம ஊர் கார் வாங்குவானா? புரியுது. இப்போ அதுக்கான ஆடியன்ஸ்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இல்லை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். நம்ம சர்வீஸ் காஸ்ட்டை மட்டுமே வச்சு ஒரு காரை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மாருதியில் தான் சர்வீஸ் காஸ்ட் கம்மின்னு ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு காலத்தில் இருந்தது தாங்க, உண்மைதான் அது. ஏன்னா அப்போ எங்கே எலக்ட்ரானிக்ஸ் பொருளெல்லாம் உள்ளே வந்து ப்ளே பண்ணுச்சு, எல்லாமே மெக்கானிக்கல். ஆமாம். ஸோ கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து மற்ற கார் ஆட்டோமேக்கர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணாங்க. இப்போ மாருதியும் யூஸ் பண்ணுறான், மாருதிலையும் அதே காஸ்ட்டு தான். ஸோ மாருதிக்கும் மகேந்திராவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஹூண்டாய்க்கு டாட்டாவுக்கு வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாரோட சர்வீஸ் காஸ்ட்டும் வருஷத்துக்கு 15,000 வச்சுக்கோங்க. ஐடென்டிக்கல். ஆமாம் ஆமாம். இஎம்ஐ போடுறப்ப அதையும் மனசில் வச்சுக்கோங்க. மாதம் எவ்வளோ கட்டுறீங்கிறதையும் பார்த்துக்கோங்க, கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒருக்க இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது, சர்வீஸ் ஒன்று இருக்குது. இன்சூரன்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி எடுத்தீங்கனாலே 10-15,000க்கு மேலே போய்டும். அப்போ அது ஒரு பக்கம், ரெண்டாவது சர்வீஸ் ஒரு 15,000, இதுவே 30,000 டிபெண்ட்ஸுங்க. இன்சூரன்ஸ் வந்து ஐடிவி வேல்யூ எவ்வளோ நீங்கள் அதிகமாக கிளைம், அதாவது உங்கள் வண்டியோட ஐடிவி வேல்யூ அதிகமாக போக போக இன்சூரன்ஸ் காசு கூட்டிகிட்டே போகும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ காரை வாங்குறது மட்டும் இல்லை, மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை, ரொம்ப கஷ்டங்க. காரை மெயின்டைன் நீங்கள் சும்மாவும் நிப்பாட்டி வைக்க முடியாது, ஐயோ பெட்ரோல் ஊற்றி சும்மா நிப்பாட்டி வைக்க முடியாது. நீங்கள் அட்லீஸ்ட் அப்பப்போயாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாகணும். ஸோ அதுக்கு ஒரு காசு வச்சுக்கோங்க. ஸோ வண்டி வாங்குறப்ப 10,000 தானே கெட்டிடலானே மட்டும் யோசிக்காதீங்க, தப்பா நினைச்சிக்காதீங்க, யாரும் நெகட்டிவா பேசல. வாங்க விட மாட்டாருன்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய கார் என்ன பண்ணா 1 மந்த் எடுக்கலன்னு வைங்களேன், ஆல்ரெடி ரிமோட் லாக் இருக்கும், அப்புறம் உள்ளே ஃபைன் டிவைஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பேட்டரி நீங்க எடுக்காதனாலே ட்ரெயின் ஆயிடும். இப்போ கரண்டா இருக்கிற கார்ஸ்ல அந்த பிரச்சனை வருதான்னு தெரியல. ஏன்னா டாடா அல்ட்ராஸ் என்னோட கார்லயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு 1 மந்த் எடுக்காம இருந்தப்போ. என் ஃப்ரெண்டோட கார் டாடா டியாகோ என்ஆர்ஜி வெர்ஷன், அதுலயுமே கரெக்டா 1 மந்த் எடுக்கல, பேட்டரி பிரச்சனை 2 பேருக்கு வந்துருச்சு. கரெக்டா 2.5 இயர்ஸ்ல. ஓகே 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. அது வரைக்கும் வரல. அது வரைக்கும் 1 மந்த் கூட நிப்பாட்டி வச்சிருக்கேன் சில டைம்ஸ். ஆனால் 1 மந்த்துக்கு அப்புறம் எடுக்கிறப்போ கார் ஸ்டார்ட் ஆகல, பேட்டரி தான் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் வில் ஹேப்பன். நம்ம அதுக்கு பி ரெடி. ஏன்னா கார் வாங்கினா ஒரு பைக் வாங்கி மெயின்டைன் பண்ணுற மாதிரி காரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச்னாலும் நீங்கள் வேற ப்ரோ பைக்கே தலைவலியாக இருக்குது. இல்லை ப்ரோ, இப்போ பைக் இருக்கிற விலைக்கு யோசிச்சு பாருங்க. ராயல் என்ஃபீல்டில் 650cc பைக் நம்ம இப்போ விலை என்ன? நன்றி வணக்கம். 4 லட்ச ரூபாய் 4.5 லட்ச ரூபாய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 3.5 லட்ச ரூபாய்க்கு மேல தான் எல்லா பைக் எடுத்தாலே போனாதான் நீங்க ஒரு நல்ல தரமான பைக். அந்த RR 310 டிவிஎஸ்ல ஒன்று இருக்கு, அது எந்த ரேட் எங்கேயோ இருக்கு. ஆமா ப்ரோ, சொல்ல போனா அந்த 310R வந்து நம்ம BMW கூட கொலாபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்த பைக். ரெண்டு ஒன்று தான். பிஎம்டபிள்யூக்கு அவன் தான் செய்யறான், இங்கே அவன் தான் செய்யறான். இங்க டிவிஎஸ்னு ஒட்டிக்க, இங்க பிஎம்டபிள்யூன்னு ஒட்டிக்க. இது பிஎம்டபிள்யூ ஷோரூம் போகும், இது டிவிஎஸ்க்கு போகும். ஆனா ரெண்டு ஒன்று தாங்க, பிரைஸ் தான் வேற. ஆமா, எப்படி நீங்க பஜாஜ் டாமினோட 400cc இன்ஜினும் டியூக்கோட 400cc இன்ஜினும் ஒரே இன்ஜின் சொல்றீங்க? செய்யறது ஒரே இடம் தான், ஆனா பிரைஸ் மட்டும் மாறும் அந்த பிராண்டுக்கு ஏத்த மாதிரி. அதாவது இது பேட்டர்ன் வாங்கி தான் பண்றாங்க, கேலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். ஃபியூயல் இன்ஜெக்ட் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு ஃபியூயல் கொடுக்குறாங்கிறது வேற. ஸோ எல்லாமே மாறும். அப்படி பார்த்தா டாட்டாவோட பழைய சஃபாரி இன்ஜினும் நம்ம இப்போ இருக்கிற எம்ஜியோட இன்ஜினும் நம்ம மகேந்திராவோட இன்ஜினும் எல்லாமே ஒரே இன்ஜின் தானே, டீசல்ல ஐடென்டிக்கல் தானே, எல்லாம் ஒன்று தானே. செஞ்சு கொடுத்தவன் ஓனரை தான் கேட்கணும், ஆனால் கேலிப்ரேட் பண்ணது வேற. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி கேலிப்ரேட் பண்ணிட்டாங்க, அவங்கவுங்க அதை பேட்டர்ன் வாங்கிட்டாங்க, அவங்கவுங்க அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஆர்ஜின் வந்து ஒருத்தன் தான். இல்லை எல்லா இடத்துலையுமே இது அப்ளை ஆகுது பாருங்களேன். எல்லா இப்போ கேமரா சென்சார்னு எடுத்துக்கிட்டா எந்த ஃப்ளாக்ஷிப் எடுத்தாலும் ஒரே சென்சார் இருக்கும், ஆனால் டியூனிங் மட்டும் மாறும். யூஸ் பண்ணுற லென்ஸு அவன் கிளாஸில் பண்ணானா பிளாஸ்டிக்கில் பண்ணானா 6P-யா 7P-யா ஒருத்தன் கேலிப்ரேட் மாத்திரான்ல. அந்த மாதிரி இதில் இருக்கு. யாரும் நெகட்டிவாக பேசுறது தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்கினா இவ்வளோ செலவு வரும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். செலவு வருங்க. இதில் வர யூஸ்டு கார் வாங்கலான்னு பார்த்து அது ஒரு 15 வருஷம் இல்லாட்டி 15 வருஷம் கிட்ட இருக்கிற காருனா அடுத்து நீங்கள் அதை எஃப்சி பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது.
ஏன்னா இதெல்லாம் அனுபவிச்சனால சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் எல்லாமே லாஸ்ட் ஒரு 5 to என் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ 2016 17 கார் வாங்கினோம். ஸோ அப்போ இருந்து பார்த்துங்களேன், நம்ம 15 காரை பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம ரொம்ப டைம் பீரியட் கம்மி தான். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் கார் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்படியே ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு. ஆமாம், என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு கார் வாங்கினாப்புல. அவங்க வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு ஆமியோ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் உள்ளே வந்தது. அப்புறமா ஸ்கார்பியோ உள்ளே வந்தது. அப்புறமா வந்து போலோ உள்ளே வந்தது. அப்படியே அதுக்கு முன்னாடி எக்ஸென்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தது, ஹூண்டாய் எக்ஸென்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இதாக அதுக்கு முன்னாடி மாருதி டிசைர் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு கார் இருந்தது, டீசல் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப முன்னாடி. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து என்ஆர்ஜி என் ஃப்ரெண்டு கேங்கில் வந்திருக்கு. அடுத்து ஸ்கார்பியோன்னு பார்க்க போனோம். கூட சீக்கிரம் மேபி வரலாம். ஸ்கார்பியோ ஒரு டைம்ல ஸ்கார்பியோ அப்புறம் இருந்ததுன்னா ப்ரோ உள்ள ஏர் கண்டிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது எப்படின்னா 2006-7 டேஸில் ஸ்கார்பியோ சும்மா ஏர் அப்போ அந்த டைமில் ஏசி போட்டு விட்ருவாங்க. அது எல்லாமே ஆனால் ஏசி எல்லாம் ஓகே ப்ரோ. ஆனால் அது எல்லாமே டால் பாய் கான்செப்ட் மாதிரி இருக்கும்ல, அதாவது இப்படி இருக்கும் பாக்ஸ். ஆமாம். ஸோ அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நீங்கள் ஓட்டி பாருங்க ப்ரோ. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போய் ஓட்டி பாருங்க. எனக்கு உண்மையிலேயே டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரிஞ்சது. ஸ்கார்பியோ என்ன வந்து வேற மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ அப்போ இருந்ததுக்கு வந்து வேற மாதிரி ஃபீலு. இப்போ போய் ஓட்டினா இன்னும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், இப்போ இருக்கிற கார் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு. இது ஸ்கார்பியோவான்னு நம்மளை கேட்க வைக்கிதுன்னா பாருங்களேன். இவன் எந்த கடையில் போய் வாங்கினானோ. ஆனால் எல்லாருமே இப்போ நல்லா பண்ணுறாங்க. ஒருத்தரும் சலைச்சது கிடையாது. நம்மளோட தேவை என்னன்னு புரிஞ்சு நம்ம வாங்கிட்டாலே கரெக்டாக வாங்கினா பிரச்சனையே இல்லை, போதும். ஏன்னா ஒருத்தட்டே ஒரு பெஸ்ட் இருக்குங்க. ஒன்னொன்னுலேயே ஒரு மொக்கை இருக்குன்னு சொல்லுவாங்களா, இருக்கு. எனக்கு எது வேணும், உங்களுக்கு எது வேணும் நீங்கள் தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஸை வந்து முக்கியமாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். அவசரப்பட்டு கார் வாங்க வேண்டாம். இது அட்வைஸாக சொல்கிறோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் ஒரு ஃபினான்ஸ் வந்து யோசித்து வாங்குங்க. ஒரு பேங்க்ல எங்கே வாங்கினாலும் ஃபினான்ஸ் வந்து மஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணணும். மாதம் எவ்வளோ கட்டுறீங்க உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணும். நியாயமான விஷயம். ஏன்னா ரெப்போ ரேட் ஏறும், எப்போ ரேட்டு குறையும் உங்களுக்கே தெரியும். பேங்க்கில் ரெப்போ ரேட் ஏறும். ஆர்பிஐ சொன்னதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் நீங்கள் 10,000 கட்டுறதுல 11,000 கட்டுற மாதிரியும் வரலாம், 9,000 கட்டுற மாதிரியும் ஒரு நல்லது நடக்கலாம். எதுக்குமே நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லது. நல்லது நடக்குமா நம்ம ஊரில் அப்படின்னா யோசிக்கும் போது நம்மளுக்கே தோணும்ல. அதனால ஒரு வார்னிங்காக அவேர்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை வார்னிங் கூட வேணால் அவேர்னஸ். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க. மாதம் இவ்வளோ காசு செலவாகும், வருஷத்துக்கு நமக்கு இவ்வளோ காசு சர்வீஸுக்கு செலவாகும் தெரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸுக்கும் செலவாகும். ஏதாவது ஒரு ஸ்க்ராட்சோ சின்ன இதோ போனால் ஒரு 2,000-3,000 குறைஞ்சது செலவு வரும். கரெக்ட். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அண்ட் ஆல்சோ ரொம்ப வந்து வாங்குற சம்பளத்தில் பாதிக்கு மேலன்னு போட்டு கார் வாங்க வேண்டாம். இது ஒரு அசட் கிடையாது. அசட்டுன்னு நீங்கள் நினச்சாலுமே இது ஒரு டிப்ரிசியேட்டிங் அசட். இதோட வேல்யூ இந்த மாதிரி தான். நம்ம வாங்கிட்டு ஷோரூமை விட்டு வெளியே வந்தோடனே எப்படி குறையுதோ அதை விட அதிகமாக அதுக்கு குறையும். பார்த்துக்கங்க. இதுவாது 20,000-30,000 நம்ம சமாளிச்சிக்கலான்னு வைங்க. 20 லட்சம் 30 லட்சம். ஆமாம், 6 லட்சம் 7 லட்சத்துக்குலாம் இப்போ காரு சரி விடுங்க. 10 லட்சம் தான் இப்போ எல்லாரும் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 10 லட்சம் ரூபா நீங்கள் பாட்டுக்கு 1 லட்சம் கட்டிடுவீங்க. 90% பேங்க்ல லோன் தரம்பா, லோனையும் வாங்கிடுவீங்க. இப்போ பர்சன்டேஜ்னா 9% மேலே 10க்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ரெப்போ ரேட்டுக்கு கூடிச்சு திருப்பி இப்போ குறைஞ்சிருக்கு. 1 இயராக குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பர்சன்டேஜ் படி பார்த்தா 9.5 வரும் நீங்கள் காருக்கு. அதாவது உங்கள் சிவில் ஸ்கோரை பொறுத்து 9.5னே வச்சுக்கோங்களேன். 10% யோசிச்சு பாருங்கள். 9 லட்சத்துக்கு 7 வருஷம் தான் மேக்ஸிமம். 5 வருஷம் நீங்கள் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 6 லட்சம் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கார் வாங்குறதுக்கு. 7 வருஷம் நீங்கள் போட்டிருக்கீங்க. கட்டி முடிக்கிறப்போ 8 லட்சம் கட்டுவீங்க. கால்குலேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கால்குலேஷன் மட்டும் போட்டுங்க. 2.5 லட்சம் சும்மா போதும் உங்கள் கையிலேருந்து. உங்களுக்கு சேஃப் கார்டு பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம், காரணமும் இல்லை. அண்ட் ஆல்சோ காரோட விலை ஏறிட்டே போதே நான் இப்பயே வாங்கணும். நான் இப்பயே சொல்கிறேன், தேவை இருந்தால் வாங்கிக்கோங்க. தேவை அறிஞ்சு வாங்கிக்கோங்க. உண்மை எதை வாங்குறோன்னு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆசையில் வாங்கிட்டு மாட்டிட்டு முடிக்கிறவங்க அதிகம். கார் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஜெர்மன் காரை வந்து மைலேஜ் வேணுங்கிறவர் வாங்கினாருன்னா செட் ஆகுமா? மைலேஜ் வேணுங்கிறவர் மாருதி தான் போகணும், இல்லை மைலேஜ் தர ஒரு வண்டி தான் போய் ஆகணும். நான் அதுக்காக சொன்னேன். ஸோ உங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஏன்னா நெட்டில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க. எது நல்லதுன்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது பெரிய அட்வைஸ் வீடியோவை போயிருக்கோம். அதுக்காக எங்களுக்கு வந்து என்னோட சாரி. இல்ல சாரி இல்ல, இது வந்து நல்லது தானே ப்ரோ. எல்லாமே ஒரு அனுபவம். நம்ம டேட்டான்னு சொல்லி முடிக்கலாம்னு பார்த்தோம். தப்பு இல்லை. இது வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம் தான். தேங்க்யூ ஜாவித் ப்ரோ. இது வந்து எல்லாருக்குமே புரியணும். இதே தான் அப்ளைஸ் டு ஃபோன் ஆஸ் வெல்.
ஏன்னா நம்ம வந்து பண்ண போகிறது ஒரு பேசிக்கான யூஸ் இல்லாட்டி மீடியா கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டாலும் 30K இருக்கக்கூடிய ஃபோன் பண்ணுற அதே டாஸ்க்கை தான் 1 lakh rupees ஃபோனும் பண்ண போகுது. கரெக்ட். இப்போ இதை தாண்டி சப்போஸ் நான் ரொம்பவே ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து ஃபோட்டோஸ் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் யோசிக்க போகிறேன் அப்படின்னும் போது தான் என்ன ஆகும்னா அதோட மீனிங்கே நமக்கு தெரியும். அது எதுவுமே பண்ண போகிறது இல்லைன்னும் போது 30K is more than enough. அதான் ஃபேக்ட். அதான் ப்ரோ சொன்னது தான் கரெக்ட். இப்போ நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறேங்கிற பட்சத்தில் நான் ஏன் டீசல் வண்டி வாங்க போகிறேன்? எதையுமே அந்த என் பையன் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தான், இந்த ரேஸ் கார்லாம் நம்ம ஏரியாவில் ஓட்டுவாங்க. ரேஸ் காரா அதே ஏன்டா ஓட்டுறாங்க? படத்துலலாம் பார்த்துட்டு ரோட்ல சல்லு புல்லுன்னு அங்கே இங்கேயும் போகிறாங்கல்ல இங்கிலீஷ் மூவிஸ் இதெல்லாம். நம்ம ஏரியாலையும் அப்படி போவேன் நான். சைக்கிளில் போனாலே எடுத்தாலும் நம்ம ஊரில் ஓட்ட முடியுமா? சரி விடுங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல 3 போற மாதிரி நான் ட்ரைலர்லாம் பார்த்துருக்கேன். நான் வரல. கார்லேயே 3 போயிட்டு இருக்கேன் அவனுங்க. ஏன்னா நம்ம ஊரில் டர்போ இன்ஜின் வாங்கிட்டு சிட்டிக்குள்ள மட்டும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. டர்போ இது டீசல் வாங்கிட்டு சிட்டிக்குள்ள மட்டும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே ஹைவேக்கு போனால் தானே அதெல்லாம் யூஸ். உள்ள ஓட்டுறதுக்கு எதுக்குன்னா எனக்கு நார்மல் வண்டியே போதுமே. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். உங்களோட தேவை அறிஞ்சு வாங்கிட்டீங்கன்னா ஃபோன் மாதிரியே தேவை அறிந்து பி சேஃப். ஆமாம். எப்படி இருக்கு பாருங்க. கார் ஓட்டும் போதும் பி சேஃப் தான், கார் வாங்கும் போதும் பி சேஃப் தான். ஆமாங்க. முக்கியமாக சொல்ல மாட்டேன். என்ன கார் வாங்கினாலும் அக்சசரிஸ்ன்றப்போ ஒரு டேஷ் கேம் போட்டுக்கங்க. நிறைய இடத்துல அது உங்களை காப்பாற்றும். பாருங்களேன் எவ்வளோ நல்ல டேஷ் கேமாக போட்டுக்கங்க. அதுவும் முக்கியம். கடைசியில் அது யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டேஷ் கேம் வேணாம். சரியா? ஆமாம். நான் ஒரு டேஷ் கேம் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 8-10 மாதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். லோக்கல் டேஷ் கேம் தான். அடுத்து நான் ஒரு நல்ல பிராண்ட் மாற்றிட்டு அதுக்கு கம்பேரிஷன் மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஷூர் ப்ரோ. சூப்பரே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். பட் உங்களுக்கும் வந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் மேபி கார்ஸ் பைக்ஸ்லாம் பிடிக்கலாம். ஸோ ஆமாம். நம்ம இதில் கமெண்ட்ஸில் வந்து எல்லாம் அப் டு டேட்டில் இருக்காங்க. நம்ம தான் லேட்டாக வந்துகிட்டு இருக்கோம். கரெக்டு தான். ஆட்டோமொபைலில் எல்லாம் பிச்சு வதறாங்க. நம்ம இதில் நான் நிறைய கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. நம்ம வந்து எப்பயாவது பார்க்குறது நம்ம அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ டைமில். சில பேருக்கு வந்து சூப்பராக சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. தனபாலன் ப்ரோ, அப்புறம் இன்னும் 2-3 பேர் எல்லாருமே சூப்பராக. ரவீன் ப்ரோலாம் இந்த ஃபீல்டுலேயே இருந்தார் ப்ரோ. ஆமாம், அவரெல்லாம் சூப்பராக சொல்கிறாரு. நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோக்கில் கமெண்ட் அவர் கண்டிப்பாக போட்டிருப்பாரு. லேட்டஸ்ட் டேட்டா இருந்ததுனா இல்லை நாங்கள் மாற்றி சொல்லியிருந்தா கூட கரெக்ட் பண்ணி போட்டிருப்பாரு. கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற பேரும் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட டேட்டா எனக்கு இன்புட்டாக இருக்கும். ஷூர். ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். தெரியும் சிவபரணி ஜாவேத். பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.